அரசியலில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவர் யார் பின்னணியில் இருக்கார், அவர் எதுக்காக கட்சி நடத்தாருன்னு தெரியுது. அதனால தான் இவ்வளவு நீங்கள் விளம்பரம் கொடுத்தும் 5 கோடி பேர் இருக்காங்க, 50 கோடி பேர் இருக்காங்க, 5000 கோடி பேர் இருக்காங்கன்னு கதையெல்லாம் விட்டும் கூட முதல்ல கூட்டத்தை போட சொல்லுங்க. முதல்ல அரசியல் கட்சிக்கு தேவை மக்களை சந்திக்கிறது. மக்களை சந்திக்காமல் திரைமறைவில் உட்காந்துக்கிட்டு ரூம்குள்ளார ஏசி ரூம்குள்ளார இது பண்ணிட்டு கதவை மூடிக்கிட்டு ஆன்லைனில் பேசினாலாம் நடக்காது. மக்களையே பார்க்காம ரூம்குள்ளார உட்காந்துக்கிட்டு யூடியூப்லேயே கட்சி நடத்துறதுன்னாக்கா நான் கூட ஆரம்பிக்கணும். என்கிட்ட கையில் காசு இல்லை, இருந்தால் நானும் ஆரம்பிப்பேன். அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குற அளவுக்கு வசதி என்ன செய்யலாம். அதனால் விஜய் அதனால தான் செங்கோட்டையை நாங்கள் அமைச்சதுக்கு காரணமே அதுதான். டேக் ஆஃபே ஆகல, 2 வருஷம் ஆச்சு. மொத்தமாக அவருடைய கூட்டங்கள் எடுத்திங்கன்னா 20 கூட்டங்களுக்கு மேலே அவர் போட்டிருக்க மாட்டார். அதில் ஒரு 15 பேரை 40 பேரை கொன்னது ஒரு சாதனையாக வச்சுக்கலாம். அவருடைய சாதனையில் அதுதான் பெரிய இதாக திருப்பி பேசப்படுது. வேறு என்ன பண்ணியிருக்காரு? எந்த ஒரு போராட்டத்தில் எந்த ஒரு இதில் என்ன மக்கள் குறைக்காக அவர் எங்கே வந்து வெளியில் வந்து நின்னார்? அவர் ஒரு ஷோவாவது பண்ணணும்.